வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம மதுரை ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பானையில் 60 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையோட ஆட் பண்ணி கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு இன்றைக்கி நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகா, 3 தக்காளி, ஒரு தக்காளி நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், மீதி 2 தக்காளியை வந்துட்டு அரைச்சி ஊற்றிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஆட் பண்ணிவிட்டு 2 அல்லது 3 ஸ்பூன் அளவு வீட்டு மிளகாய் தூளை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அது போக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தேங்காய் விழுது, அதையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த கலந்து நல்லா கலந்துட்டு அந்த வடைச்சட்டிலே ஊற்றி நல்லா 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ இன்றைக்கி நான் ஒரு பெரிய சைஸு நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோட கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடணும். 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வரும்போது எந்த மீனாக இருந்தாலும் சரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நாங்கள் பாறை மீன் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே இந்த இதை தட்டை வச்சு மூடி 15 நிமிஷம் கழித்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டான மீன் குழம்பு ரெடிங்க. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், இந்த மீன் குழம்புல எக்காந்து கொண்டு கரண்டி